நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்து ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து மலேசியாவில் நடக்க போகுதுன்ற தகவல் அதுவும் தெரியும். ஆனா யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்க, சர்ப்ரைஸுங்க, ஒரு லீக்கடி வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நான் என்னன்றது சொல்றேன், நம்ம சேனல் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் என்ன விஷயம்ன்றது தெரியும். நாளைக்கு வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போறதால நம்ம தளபதி விஜய் முதல் கொண்டு வந்து எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. மலேசியாவில் வந்து ஃபிளைட் ஆறதா இருக்கட்டும், மலேசியாவில் வந்து லேண்ட் ஆனவங்களா இருக்கட்டும், ஸோ போட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு இன்னைக்கு மலேசியா முழு மலேசியாவுமே வந்து திருவிழாவாக தான் இருந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து தளபதி பத்தி பேச்சதா இருக்கட்டும், எங்க பத்தி வந்து எல்லாமே தளபதி 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 அப்படின்னு வந்து மலேசியாவே வந்து செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து போயிருந்தாங்க. நான் வந்து போட்டோஸ் வந்து போறேன், வீடியோஸ் வந்து போறேன் பாருங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்து போயிருக்காங்க. அனுராதா ஸ்ரீராமா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, பிரபுதேவா சார் வந்து போயிருக்காரு. ஸோ பிரபுதேவா ஏன் போனாருன்னு தெரியல. ஸோ தளபதியோட போக்கிரி அண்ட் வில்லு படம்லாம் வந்து அவர் எடுத்திருக்காரு. அப்புறம் போக்கிரி பொங்கல் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து தளபதியும் பிரபுதேவும் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல. இல்ல வந்து பிரபுதேவா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு தெரியல போக்கிரி படத்துல இருந்து வந்து. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய நடிகர்கள் வராங்க, நடிகைகள் வராங்க. ஒன் பை ஒன் அனிருத் கூட வந்து ரீச் பண்ணிட்டாரு. அது மட்டும் கிடையாது, நெல்சன் வராரு, லோகேஷ் கனகராஜும் வந்து வர போறாராமா, அட்லி. ஸோ தளபதியோட 3 தம்பிகளும் வந்து வர போறாங்க. அது மட்டும் கிடையாது, மதன் கோரி வர போறாங்க. ஏன் மதன் கோரி வர போறாங்கன்னா, மதன் கோரியும் வந்து ஜனநாயகன் படத்துல வந்து ஒரு சின்ன போர்ஷன்ல வந்து நடிச்சிருக்காராம். மேஜர், அதாவது ராணுவ வீரரா வந்து மதன் கோரியும் வந்து நடிச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதனால வந்து மதன் கோரியுமே வராராம். ஸோ மதன் கோரி வந்து படத்துல வந்து என்ன மாதிரி நடிச்சிருப்பாருன்னு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஸோ தளபதி கூட வந்து பார்க்கலாம். அதுவுமே வந்து அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க வராங்களா அப்படின்ட்டு வந்து தான் அது பத்தின கண்டென்ட் தான் இது. ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, எஸ்டிஆர் இருக்காருங்களா, எஸ்டிஆர் வந்து மலேசியாவில் தான் இருக்காராமா. மலேசியாவில் வந்து அவரோட படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அதுக்காக வந்து மலேசியாவில் வந்து நம்ம எஸ்டிஆர் இருக்காராமா. ஸோ தளபதி கூட வந்து எஸ்டிஆர் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக தான் இருந்துட்டு இருக்காரு. எஸ்டிஆர் வந்து மலேசியாவில் இருக்கிறதால வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாலிக் இன்டர்நேஷனல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து வெளிநாட்டு உரிமை மலேசியா உரிமையெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அரேஞ்சும் பண்றாங்க. ஸோ அங்கே தான் வந்து எஸ்டிஆரும் இருந்துட்டு இருக்காங்களா. ஸோ அங்கே இருக்க போட்டோஸ் அப்படின்றது கூட லீக் ஆயிருக்கு. ஸோ எஸ்டிஆர் போகிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து எல்லாம் எதிர்பார்க்குது யாருன்னா தனுஷ் தான். ஸோ தனுஷ் வந்து போவாரா இல்லையான்றது வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து அவர் போவார் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து டி வந்து போறார் அப்படின்ட்டு வந்து. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சில போட்டோஸ் அப்படின்றது கூட அவர் ஏர்போர்ட்ல வந்து போற மாதிரி வந்து ஏர்போர்ட்ல வந்து கை காட்டுற மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து கை காட்டிட்டு போற மாதிரி வந்து சில போட்டோஸ் வீடியோஸ் வந்து இருக்கு. ஆனால் அது வந்து இப்போ மலேசியாவுக்கு போகும்போது எடுத்த போட்டோஸ் வீடியோஸா இல்லை வந்து வேற ஏதாவது படத்துக்காக வந்து எடுத்ததா இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எடுத்ததான் தெரியல. ஆனால் வந்து சிம்புன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ஆனால் தனுஷ் அப்படின்றது தான் வந்து தெரியல. மேபி வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து நாளைக்கு வந்து பேசுறது கூட வாய்ப்பு இருக்கு. சிம்பு அண்ட் தனுஷ் இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சில நடிகர்கள் வந்து தளபதி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வரதான் போறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தளபதி விஜய் வந்து நாளைக்கு பாடவும் போறாராமா. ஸோ லைவ் நம்ம வந்து தளபதி வந்து பாட்டுலாம் கேட்டிருக்கோம். லைவா வந்து தளபதி வந்து சில 2-3 சாங்ஸ் வந்து பாட போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மலேசியா ஃபேன்ஸ்க்காக வந்து. ஆனால் என்ன ஒரு சேடான நியூஸ் என்னன்னா, இது லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து லைவா வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணி வந்து விஜய் டிவிலையோ அல்லது வந்து ஜீ தமிழ்லையோ வந்து ஆடியோ லான்ச் விழா அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.